ஹாய் ஆர்ஆர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரைடு வந்த படம் பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து இப்போ ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வேறு லெவல் ட்ரெண்டு கொடுத்துருக்குற ஹிட்டு கொடுத்துருக்குற பிளாக் பஸ்டர் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிற ஒரு படம். யாருடைய படம்னு பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய படம் த மத கஜ ராஜா அப்படிங்கிற ஒரு மூவியை தான் இன்றைக்கி நம்ம ரைடு பண்ண போகிறோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எதுக்கு இன்ன வரை ரிலீஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ப்ரொடியூசர் இன்னொரு படத்தில் லாஸ் ஆகிருக்காரு. அந்த படம் லாஸை இதில் ஈடுகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தூக்கி போட்டிருக்காரு. அதனால் கொஞ்சம் இஷ்யூ ஆகி படம் வெளிவராமல் இருந்துச்சு. இப்போ அந்த இஷ்யூலாம் முடிஞ்சு படம் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அப்போ முதல்ல எல்லோரும் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் அந்த படத்தில் வர்ற ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி செண்டஞ்சேலம் போகிற வண்டி அதில் ஏறி போகலாமா சேலம் நீ அடிக்கட்டுமா தஞ்சாவூர் மேலம் அப்படிங்கிற ஒரு பாட்டு தாங்க. இந்த பாட்டு எந்த கோயில் கொடையாக இருந்தாலும் சரி, எந்த கச்சேரியாக இருந்தாலும் சரி, இந்த பாட்டு இல்லாமல் கச்சேரி இருக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாட்டு. அந்த பாட்டோடைய படம் எங்கடா படத்தை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க. அந்த பாட்டோட படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். படத்தை பார்க்கும்போதே தெரியுது. படத்துடைய கதையை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு நல்ல படத்தை நீங்கள் நேரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமாக இருக்குது. யாரும் இந்த ரிவ்யூவில் தப்பாக சொல்கிறாங்க அப்படிலாம் கேட்டு போகாமல் இருக்காதிங்க. சத்தியமாக படம் நல்லா இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். டைரக்டர் சுந்தர்சி அவர் சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட பார்ட் 3, 4ன்னு ரிலீஸ் பண்ணியிருப்பார். அப்போவே இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போது ரிலீஸ் ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்ட் 2க்கு. ஆனால் பார்ட் 2 வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பார்ப்போம். இல்லை முன்னணி ரோல் பண்ணியிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், சந்தானம் அவர்கள், மனோபாலா அவர்கள், மணிவாணன் அவர்கள், இவங்க கிட்டத்தட்ட இந்த படம் எடுத்து 12 வருடங்கள் ஆகிட்டு அப்படிங்கிறதுனாலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட இந்த படத்தில் நடித்தவங்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் உயிரிழந்திருக்காங்க, மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வருத்தத்திற்குரிய தகவலும் நம்மளுக்கு தெரிய வருது. மனோபாலா சாருடைய காமெடி கிட்டத்தட்ட ஒரு 11 நிமிஷம் கிட்ட வருது. ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்தில் எல்லோரும் பீக்கில் இருந்த காலகட்டம் அது. எல்லாருமே விஷாலாக இருக்கட்டும், சந்தானம் அவர்களாக இருக்கட்டும். சந்தானம் அவர்கள் வின்டேஜ் சந்தானத்தை பார்க்கலாம். நீங்கள் இப்போது தேட்டருக்கு போனீங்க அப்படின்னா ஹீரோ சந்தானம் கிடையாது, காமெடியன் சந்தானமாகவே நீங்கள் பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் சந்தானம் அவர்களால் மேலே ஏறி வந்த நிறையா ஹீரோக்களை நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு வின்டேஜ் சந்தானம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் தேட்டரில் போனீங்கன்னா. அதே மாதிரியே விஷால் அவர்களுடைய ஆக்ஷனை சத்தியமாக யாராலையும் கட்டவே முடியாதுங்க. இப்போ நீங்கள் அவரை என்ன வேணால் சொல்லலாம், ஆனால் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வந்த பிறகு விஷால் தாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே கண்டிப்பாக பேசுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், விஜய் ஆண்டனி அவர்கள். அந்த அப்போ உள்ள டைமில் விஜய் ஆண்டனி அவர்கள் வளர்ந்து வர்ற காலம் அப்படிங்கும்போது வேறு லெவல் ஹிட்டாக கொடுத்துட்டு இருந்த காலம் அது. அப்போ இந்த ஒரு சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி பாட்டாக இருக்கட்டும், நிறைய பாடல்கள் கிட்டத்தட்ட ட்ரெண்டான பாடல்கள் தான் படங்களில் ஃபுல்லாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷாக இருக்குது. அதே மாதிரி கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது விஷால் அவர்கள் ஒரு 4 நண்பர்களுக்கு 3 நண்பர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக நடிக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர வேறு எதையும் ரிவீல் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் சத்தியமாக தேட்டரில் போய் பார்ப்பீங்க அப்படின்னா தான். அப்புறம் மறுபடியும் பவர் பேக் ஆக்ஷன் விஷாலை நீங்கள் பார்க்கலாம், சரவடி சந்தானத்தை பார்க்கலாம், இறங்கி அடிக்கிற விஜய் ஆண்டனியும் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் இந்த படத்தில் அஞ்சலி அவர்களுடைய கிளாமர் நல்லா ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சந்தானம் அவர்களுடைய காமெடி ரொம்பவே ஒர்க் ஆகிருக்கு. மனோபாலா சார் அவர் தாங்க ஒரு 11 நிமிஷத்துக்கு வச்சு செஞ்சு விட்ருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் அப்படியே சலச்சலான்னு போகுது, பட் நல்லாயிருக்கு. ஓவரால் படம் சூப்பராக இருக்குது. அதாவது இப்போது ரிலீஸ் ஆகிற நேற்று எடுத்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற படத்தை கம்பேர் பண்ணும்போது அப்போ உள்ள படங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படங்களாகவுமே இருக்கும். தாமிரபரணியாக இருக்கட்டும், விஷாலுக்கு செம்ம ட்ரெண்டு கொடுத்த படங்கள், சண்டைக்கோழி, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நீங்கள் இதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி விஷால் அவர்களுக்கு இப்போ கிடச்சிருக்கிற நெகட்டிவிட்டி ஃபேமுக்கு செமையாக ஈடுகட்டுற மாதிரி இந்த ஒரு மத கஜ ராஜா படம் கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் அனைவரும் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதையை ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு இந்த ஒரு படம் ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம்.
இன்னொரு படம், நிறைய படங்கள் போட்டிக்கு பின்னாடியே வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு படம், இந்த படத்துக்கு போட்டி படமாக நான் பார்க்குறது வந்து காதலிக்க நேரமில்லை. கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல படமாக இருக்கும்ட்டு நம்புவோம். ஆனால் இது ரிலீஸ் ஆகிடுச்சு, செம்ம ட்ரெண்டு கொடுத்துருக்கு, பிளாக் பஸ்டர் ஆகும், தமிழ் சினிமாலேயே இப்படி ஒரு படம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பேர் வாங்கக்கூடிய படமாக கூட இந்த படம் இருக்கலாம். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது அதான் தெரிஞ்சு வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனுமாக இருக்கட்டும், காமெடியில் சிரிக்கலாங்க. நீங்கள் ஒரிஜினல் சந்தானம் அங்கே போய் பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க. என்ன தான் படத்தை ரீரிலீஸ் பண்ணாலுமே புதுசாக அங்கே எடுத்த படம் இப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு மவுஸ் இருக்குங்க. அந்த மவுஸ் எப்போவுமே போகாது அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன். இது மாதிரியான நிறைய ரிவ்யூஸ் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அடுத்த படம் எங்கே வருதுன்னு, எந்த தியேட்டர்லன்ட்டு நான் போய் பார்க்க போகிறேன். அப்படின்னா தான் உங்கள்கிட்ட ரிவ்யூ சொல்ல முடியும். நான் வந்து சில படங்கள், மொக்க படங்கள்லாம் கதையை உடச்சி சொல்லிடுவேன். ஆனால் இதில் கதையை உடைக்க எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்போ தான் என்ஜாய் பண்ணுவீங்க தியேட்டரில் போய். அப்போ தான் உங்களுக்கு காமெடிக்கு சிரிப்பு வரும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சரி, ரைட்டு, இத்துடன் முடிச்சுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஆர்ஆர்.